டேய் பார்த்தி, ரெடி ஆயிட்டியா? ஆ, ரம்யாக்கா ரெடி ஆயிட்டாங்க, வாங்க போலாம். வாடா வா. ரம்யா, அம்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணி மாலையை கொடுங்க. பார்த்தி எழுந்திருப்பா. மாமா. பார்த்தி, இந்த ரம்யாவுக்கு மாலையை போடு. பொடிடா. பார்த்தி கழுத்துல மாலையை போடுமா. மாமா. டேய், ரம்யா கழுத்துல மாலையை போடுடா. என்ன பார்த்தி யோசிக்கிற? மாலையை போடுப்பா. ரம்யா, பார்த்தி, வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. மாமா. காவியா, இவ எதுக்கு இங்க வர்றா? மேடம், மேடம், காவியா மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கா. அவ எதுக்கு இங்க வரா? அஷிஷோ. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். பார்வதி, ஆ? ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். வர அண்ணி, பாத்து. அங்கேயே நில்ல. நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை நாங்க யாருமே கூப்பிடவே இல்லையே. நீங்க கூப்பிடல, ஆனா நான் இந்த வீட்டு மருமகள்ல. அவ என் தங்கச்சியா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா. அவளை தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. என்ன? உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கியா? இங்க பாரு, நீ எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். காவியாவை பார்த்தா பார்த்தி மனசு மாறிடுவான், அப்படியே கல்யாணத்தை நிறுத்திடலான்னு தானே திட்டம். அதுக்காக தானே அவளை இப்ப கூட்டிட்டு வந்திருக்க. எக்காரணத்தை கொண்டும் அது நடக்கவே நடக்காது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உன் தங்கச்சிய நீயே கூட்டிட்டு போயிடு. இல்லைன்னு வச்சுக்கோ, தேவையில்லாம அவமானப்பட்டு போயிடுவீங்க ரெண்டு பேருமே. ஹே, உன் அக்காக்கு தான் அறிவில்ல, உனக்கும் அறிவில்ல.
உனக்கும் பார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே டைவர்ஸ் கொடுத்துருச்சுல்ல. அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்த? காவ்யா, முதல்ல இங்க இருந்து போயிடு. இத பாரு காவியா, எங்க பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னு இப்பதான் நாங்க சந்தோஷத்துல இருக்கோம். தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடுமா. ஜீவா, பிரியா காவியாவோட வந்திருக்காங்கடா. இரு வரேன். அத்தை, என்னத்த பேசுறீங்க? காவ்யா கிட்ட பார்த்திபன் அவகிட்ட கொடுத்த மோதிரம் இருக்கு. அதை திருப்பி கொடுத்துட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கா. அது தெரியாம ஆளுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. மா, என்னம்மா காவியா உள்ள விடாம இருக்கீங்க? பிரியா, நீங்க காவியா கூட்டிட்டு உள்ள போங்க. இங்க பாரு ஜீவா, இது ஏன் குடும்ப ஃபங்க்ஷன். கண்டவங்க உள்ள வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னது, உங்க குடும்ப ஃபங்க்ஷனா? அப்ப ஸ்டேஜில் நிக்கிறது யாரு? என் அண்ணன். பிரியா என்னோட வைஃப். அவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு உரிமை இல்லையா? பிரியாவுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு பிரியாவோட தங்கச்சி காவியாவுக்கும் இருக்கு. அவங்கள தடுக்கிறதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. பிரியா, காவியா கூட்டிட்டு உள்ள போங்க. போ. வேண்டாம் காவியா, நீ உள்ள வந்தன்னா தேவையில்லாம அசிங்கப்படுவ. அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன? வா காவியா. அருணாச்சலம், பிரியா காவியாவை தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஏதோ பார்த்தி கொடுத்த மோதிரம் காவியா கிட்ட இருக்கான். அத பார்த்தி கிட்ட கொடுத்து அவனுக்கு வாழ்த்து வேற சொல்லணுமா? இவ இந்த நேரத்துல வாழ்த்து சொல்லலன்னு யார் அழுதா? இங்க பாரு அருணாச்சலம், காவியா பார்த்திபனை பார்க்கவே கூடாது. இவளை இப்பவே போக சொல்லு. மாமா, பார்த்தி கொடுத்த மோதிரத்தை நான் திருப்பி கொடுக்க தான் வந்தேன். மத்தபடி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த மோதிரத்தை நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன். நீங்களே அவர்கிட்ட கொடுத்துருங்க. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? காவியாவுக்கும் பார்த்திக்கும் தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்லக்கா. இப்ப அவ பார்த்தியை பார்த்து கல்யாணத்துக்கு விஷ் பண்ண வந்திருக்காக்கா. வாழ்த்து சொல்றது நல்ல விஷயம் தானேக்கா. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவ உள்ள போட்டும்க்கா. இல்ல அருணாச்சலம், இவங்க ரெண்டு பேரும் வேற ஏதோ திட்டத்தோட உள்ள வராங்க. இவங்க உள்ள வர்றதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. சரி, ஒண்ணு பண்ணுவோம். அந்த மோதிரத்தை நீ வாங்கிக்கோ. நீயே பார்த்தி கிட்ட போய் கொடுத்துரு. அப்பா, பிரியாவையும் காவியாவையும் மண்டபத்துக்குள்ள விடலைன்னா நானும் உள்ள வர மாட்டேன். டேய், என்னடா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அக்கா, ப்ளீஸ்க்கா, எனக்காக காவியாவை தயவு செஞ்சு உள்ள போக விடுக்கா. எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன்க்கா. நான் சொல்றத நம்புக்கா. சரி, மோதிரத்தை கொடுத்துட்டு கொடுத்ததோட அவ இங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். பார்த்து கிட்ட நின்னு அவ ஏதாவது பேசுனா அப்புறம் நல்லாவே இருக்காது, சொல்லிட்டு. ஆமா காவியா, பிரியா, உள்ள போங்க. போமா. இஷ்டம் இல்லையா? சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக
காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக நெஞ்சம் துடிப்பதும் மின்னல் அடிப்பதேன் சொல் ஓ உன்னை பிரித்திட என்னை எரித்த நீ செல் எல்லாமே பொய் என்று சொல்வாயா அம்மா இங்க வா. அம்மா இவன் இங்க என்ன பண்றா? நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. அருணாச்சலம் தான் இவளை உள்ள விட சொன்னான். பார்த்தி கொடுத்த மோதிரம் ஏதோ அவகிட்ட இருக்கான். அதை கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கா. நான் என் மனசுல உள்ளத லெட்டராவும் வாய்ஸ் நோட்டாவும் போட்டேன். ஆனா நீங்க எந்த ரிப்ளையும் பண்ணல பார்த்தி. அப்பவே நீங்க ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. அதனால உங்க லைஃப்ல இருந்து நான் முழுசா விலகிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பார்த்தி. என் கூட வாழ விருப்பம்னு சொல்லதான் நீ வந்திருக்க நான் நம்புறேன். என் நம்பிக்கையை பொய்யாக்கிடாத காவியா. என் கூட வாழ விருப்பம்னு சொல்லதான் நீ வந்திருக்க நான் நம்புறேன். பார்த்தி, இது நீங்க எனக்காக கிஃப்ட் பண்ண மோதிரம். இத கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அப்போ நீ கூட சேர்ந்து வாழறேன்னு சொல்ல வரலையா? நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறேன் பார்த்தி. ஆனா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லையே. Wish you a happy married life. தேர்ந்து போன நம் சாலைகள் மீண்டும் தோன்றுமா? சோர்ந்து போன என் கண்களின் உண்மையாவே என் கூட வாழ உனக்கு விருப்பம் இல்லையா? நீ வாழ்த்து சொல்றதுலயே எனக்கு தெரியுது. என்னோட விருப்பத்தை சொல்லியும் நீங்க உங்க முடிவை சொல்லல. இதுல இருந்தே என் விருப்பத்தை நீங்க நிராகரிச்சிட்டீங்கன்னு புரியுது. Wish you a happy married life, ரம்யா. ரொம்ப சந்தோஷம். நீ போலாம்.
காவியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. இவங்க ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது அண்ணி. அவ போயிட்டா. ஏய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா என்னடி? சொல்றேன், வா வா. இது வரேன். என்ன விஷயம்டி? உன் மூத்த மருமக காவியா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னல, அந்த பையன் இந்த மண்டபத்துல தான் இருக்கான். இந்த மண்டபத்துல இருக்கானா? ஆமா பார்வதி. என்ன சந்தியா சொல்ற? யார் அவன்னு காட்டு. யாரு? அதோ அவன்தான்.